கருப்பசாமி அப்படின்னா தமிழக மக்களுக்கு தெரியாத தெய்வமே கிடையாது. அது ஒரு காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அதோடைய வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது சீதை வந்து வனவாச காட்டுக்குள்ள போகும்போது லவன் குசன் 2 குழந்தைங்க பிறக்குது. அப்ப குழந்தை பிறந்து அந்த வனத்துக்குள்ளே இருக்கும்போது ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக சீதை அம்மா போறாங்க. அப்போ ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறேன், ஒரு குழந்தைய வந்து வால்மீகி முனிவர்கிட்ட விட்டுட்டு என் குழந்தைய பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப போகும்போது போயிட்டு ஐயோ நம்ம இங்க வந்துட்டோமே, அவரு முனிவர் தவத்துல உட்காந்துருவாரு, அப்ப நம்ம குழந்தை என்ன ஆகும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவரு முனிவர் வந்து கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அடடா குழந்தைய காணமே, சீத்தம்மா வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவர் குழம்பி போய் அருகம்பில்ல பிடிச்சி ஒரு பிள்ளையார் மாதிரி செஞ்சு ஒரு குழந்தைய உருவாக்கிடுறாரு. உருவாக்குறதுக்கு அப்புறம் வந்தா இந்த குழந்தை தான் சொல்லி கொடுத்துடலாம் சீத்தம்மாக்குன்னு சொல்லும் போது சீத்தம்மா வர்றாங்க. வரும்போது 2 குழந்தையும் கூட்டிட்டு வரும்போது இது எப்படி ஒரு குழந்தை நம்ம உருவாக்கி இருக்கோம், எப்படி 2 குழந்தை இருக்கு, ஐயோ இது அதோட தப்பா போயிருமே சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த வால்மீகி முனிவரே வந்து தீ வச்சு எரிச்சிடறாரு. அப்ப அந்த குழந்தை சாமி நீங்களே உருவாக்கிட்டு நீங்களே எரிக்கிறது நியாயமா என்னையா, எனக்கு ஏதாவது வரம் கொடுத்து என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லும் போது கருகிய நிலையில பாதி கருகிட்ட நீ கருகிய நிலையில கருப்பசாமி, கருகசாமி இல்ல கருப்பசாமி உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் காவல் தெய்வமா இருக்குன்னு சொன்னாரா. அதுதான் கருப்பசாமியோட வரலாறு. நம்ப முடியுதா இல்லையா? இதுதான் உண்மை.